என்னடி இதெல்லாம்? ஏய், இது என்ன சட்டி சட்டியா பருப்பி வச்சிருக்கு? ஏய், அதுக்குதான் கிச்சனு அங்க எனக்கு ஈஸியா இல்ல, இங்க செட் பண்ணித்தாங்கன்னு சொன்னியாக்கும். நான் கூட ஏதோ காஃபி கீஃபி போட்டுக்குவ அப்படின்னு சொல்லி இங்க செட் பண்ணி கொடுத்தா, என்னடி பண்ணிட்டு இருக்க? சட்டி சட்டியா என்னெல்லாமோ செஞ்சு வச்சிருக்க. இவன் மட்டும் நம்ம ரெண்டு பேத்துக்கா? இது நமக்கு தலை கிறிஸ்மஸ்ல அதுக்காக பலகாரம் செய்யறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது பூந்தி இனிமே தான் லட்டு பிடிக்கணும். அப்படியே ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அதனால தான் செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம். ஏய், உனக்கு பலகாரம் வேணும்னா நான் கடையில வாங்கி தருவேன். ஏண்டி இதெல்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம எனக்கு என்ன பலகாரம்னாலே சுத்தமா பிடிக்காது. நான் ஆயில் ஃபுட்டுனாலே விரும்ப மாட்டேன்டி. எனக்கு முகத்துல அடிச்சிரும். வேண்டாம் வா. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதா? அப்ப என்னதான் பிடிக்கும்? என்ன பிடிக்கும்னு சொல்லவா? உன்னதான் பிடிக்கும். இங்க பாரு, ஈம்பட்டி நேரம் அடுப்பங்கரையில நின்னு உன் மேலெல்லாம் என்ன வடையா அடிக்குது. முதல்ல போய் குளிச்சுட்டு வா. இதெல்லாம் அப்படியே வை. அத்தையை வர சொல்லி எடுத்துட்டு போக சொல்லி அங்க செய்ய சொல்லுவோம். நான் உங்களுக்காக ஆசை ஆசையாக செய்யலாம்னு வந்தேன்னா இப்படி தான் எதையாவது சொல்லுவீங்க. நான் இப்போ தான் யூடியூப்ல பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா. நாளைக்கு கிறிஸ்மஸ் கேக் செய்யலான்னு இருக்கேன். இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கு. நம்ம குட்டி பையன் வரட்டும், குட்டி பொண்ணு வரட்டும், அவங்களுக்கெல்லாம் விதவிதமா செஞ்சு கொடு. இப்பெல்லாம் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். சும்மாவே நிக்கிறதுக்கே கஷ்டப்படுற. இது தேவையா? எம்பிட்டு நேரம் நின்ன? அதுக்குதான் என்னை ஆபீஸ்க்கு சீக்கிரம் போனியா? எப்ப ஆரம்பிச்ச இந்த வேலைய? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ தான் ஆரம்பித்தேன். 1 மணி நேரம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். இனிமேல் தான் பிடிக்கணும். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? எப்படி பண்றேன் இல்ல எப்படி பண்றேன்னு கேட்டேன். இப்ப நீ வர போறியா? உன்னை அப்படியே தூக்கிட்டு போட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே வரேன். தூக்கிட்டு போகிறேன் நம்மளா தூக்கிட்டு. ஏன்டி தூக்கிட்டு போக கூடாதா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சரி, நீ தேடிட்டு இருப்பியே, உன்னை பார்த்துட்டு அப்படியே வெளியே கிளம்புன்னு இருந்தா நீ வேற வந்து இங்க நின்று மாங்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க. எங்கே போகிறீங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லலை. எங்கெங்க போகிறீங்க? நான் போய் ஜாக்குலினை பார்த்துட்டு வரேன். ஜாக்குலினை வந்து எங்க அம்மா கிட்ட சண்டை போட சொல்லணும். சொத்தெல்லாம் எப்படி ருக்கு பேர்ல எழுதி வைப்பீங்க அப்படி இப்படின்னு பேச சொல்லணும். ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க சொத்து உன் பேரில் எழுதி வாங்குன்னு. இப்போ ஜாக்கலினை வந்து உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட சொல்கிறீங்க. ஏ, எல்லாருக்கும் தெரிஞ்சு யாருமே கேட்கலனா எங்க அம்மாக்கே சந்தேகம் வந்துடும். அதனாலதான் ஜாக்கலின் வந்து சண்டை போட்டாதான் எங்களுக்கெல்லாம் சொத்துல பங்கு இருக்கு, நீங்க எப்படி அவ பேர்ல எழுதி வைப்பீங்கன்னு கேட்டாதான் எங்க அம்மா அப்ப எல்லாரும் நார்மலா தான் இருக்காங்க போல, யாருக்கும் ருக்குக்கு கொடுக்கறதுல விருப்பம் இல்ல, அப்பதான் ருக்கு பேர்ல எழுதி வைக்கணும்னு ஆர்வமா இருப்பாங்க. ஏ அப்பா, இந்த மண்டுக்குள்ள இவ்வளவு பிளான் இருக்கா? எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட மட்டும் எப்ப பார்த்தாலும் அது செய்யாத இது செய்யாதன்னு சொல்றீங்க. ஏய், அதுவும் இதுவும் ஒன்னாடி. சரி சரி, காஃபி அது குடிச்சிட்டு போங்க. கொஞ்சம் காரா பூந்தி எடுத்துட்டு வரட்டா? இப்பதானே சொன்னேன் அடி வாங்க போற. எதுவும் வேண்டாம். இப்ப நீ வர்றியா இல்லையா? சரி சரி வரேன், காஃபியாவது எடுத்துட்டு வரேன். சரி சீக்கிரம் வா. ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா காலெல்லாம் வலிக்க போகுது. ஏன்டி இப்படி பண்ற? ஆமா, உங்களுக்காக ஆசை ஆசையா செஞ்சா இப்படித்தான் சொல்லுவீங்க. இன்னும் 1 நாள் தானே இருக்கு கிறிஸ்மஸ்க்கு. 2 நாள் இருக்குது. அதுக்காக தான் செஞ்சேன் தெரியுமா. ஓ, கிறிஸ்மஸ்லாம் கொண்டாட கிளம்பிட்டீங்களா? உனக்கு நான் சர்ப்ரைஸா gift தரேன். இப்ப வா. சரி சரி, நீங்க போய் ட்ரெஸ்ஸை மாத்துங்க, நான் வரேன். சரிம்மா. இவருக்காக மாங்கன்னு செஞ்சா இவர் இது பிடிக்காது அது பிடிக்காதுங்கிறாரு. எப்போ பாரு நான் ஏதாவது செய்யறேன்னு வேணும்னே சொல்லுவாரோ நம்ம. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா? ஏமா இது என்னம்மா வேலை? என்னடி சொல்ற? வந்த உடனே தாம் தூம்னு கத்துற. எதை பத்தி சொல்ற? சொல்றத கொஞ்சம் மத்தவங்களுக்கும் புரியுற மாதிரி விளக்கமா சொல்லணும். சும்மா வந்த உடனே லூசு மாதிரி தப்ப துபன்னு கத்தாத. என்னன்னு சொல்லு. மொத்த சொத்தையும் ருக்கு பேர்ல எழுதி வைக்க போறீங்களா? அவ யாருமா? அவ யாரு? இந்த வீட்டு மருமக கூட இல்ல. அவ பேர்ல எழுதி வைக்க ரெடி ஆயிட்டீங்களா? எப்படிமா? ஜானலன்னா எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்பட்டாரு. ருக்குவை நம்பி எப்படி எழுதி வைக்கிறீங்களா? மக அன்னைக்கு ருக்குவுக்கும் ஏற்கனவே ஆகாது. இப்ப ருக்கு பேர்ல சொத்து எழுதினீங்கன்னா ஜானலனுக்கு என்ன கிடைக்கும்னு அவர் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஓ, ஜானே சொன்னானா? அப்ப ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு கிடைக்க கூடாது தானே இம்புட்டு வேலையும் பாக்குறேன். ஏய், அவனுக்கு சல்லி பைசா கிடைக்க கூடாது. எல்லா சொத்தும் ருக்கு பேர்ல தான் எழுத போறேன். ஜேம்ஸுக்கு தான் அம்பட்டும். ஏதோ அவன் பிச்சை போட்டா உங்களுக்கு 5 10 போடுவான். நின்று பொறுக்கிட்டு போங்க. நீங்க யாரும் ஏன் பேச்சு கேட்கலல்ல,
அந்த மகாவை மொத்தமா இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் ருக்கு பேர்ல எழுத போறேன். இது எப்படிமா உங்களால ருக்குவை நம்ப முடியுது, மகானிய நம்ப முடிய மாட்டுக்கு? மகா என் காலை சுத்தின நல்ல பாம்பு. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சு அசிங்கப்பட வச்சா. ஆனா ருக்கு இந்த வீட்டுக்கான தேவதை. அவ அக்காவே எதிர்க்கிற துணிச்சல்ல இருக்கானா? அவ எப்படிப்பட்ட ஆளு? நாளைக்கு ருக்கு உங்களை ஏமாத்திட்டு அக்கா தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து சொத்தை அடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ருக்கு ஏன் மருமக, நான் என்ன சொல்றேனோ அதை கேப்பா. நான் கையெழுத்து போடுனா போடுவா, நான் திருப்பி கொடுனா என் பேர்ல எழுதி வைப்பா. ஆனா உங்க யாருக்கும் நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன். தெரிஞ்சிச்சுல? கிளம்பு. டேவிட்ட கல்யாணம் பண்ண போறேன்னு ஒத்த காலில் நிக்கிற. நீ என் பொண்ணு. ஏதோ 5 10 பிச்சை படலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப உனக்கு அதுவும் கிடைக்காதபடி பண்ண போறேன். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏமா பெத்த பொண்ணை நம்ப மாட்டீங்க? எவ்வளோ ஒருத்தி ருக்கு, அவளை நம்புவீங்க? ஏம்மா அந்த ருக்கு உங்களை ஏமாத்துறதுக்கு எம்புட்டு நேரம் ஆகும்? ஏய், அவ இப்படிலாம் பண்ணுவாளான்னு தெரிஞ்சுக்கதான் அவ வீட்டுக்கே ஒரு ஆளை அனுப்பி என்ன ஏதுன்னு நோட்டம் பார்க்க வச்சேன். அவ என்ன தங்கமா புகழ்ந்திருக்கா. அது மட்டும் இல்ல, எங்க அத்தை நில்லு நான் சொன்னேன், உட்காரு நான் உட்காருவேன், நில்லு நான் நிப்பேன். நீங்க இங்க வந்து எங்க அத்தையை பத்தி தப்பா பேசுனீங்க, வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன்னு சொல்லியிருக்கா தெரியுமா? அவ ஏன் மருமவாடி. அவளை நான் பார்த்த உடனே என்னோட மறு உருவம் அவதான்னு முடிவு பண்ணிட்டேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. நல்லதுக்கு இல்லம்மா, சொத்து எங்களுக்கு பங்கு வேணும். நீங்க அப்படி மட்டும் அவ பேர்ல எழுதி வச்சீங்க, நானே கோர்ட்ல கேஸ் போடுவேன். போடு, யார் வேண்டாங்கிற? தாராளமா போடு. அவ புருஷன் கூட அவ வாழ்ந்தா சொத்துல அவளுக்கு பங்கு கொடுக்கறேன். நான் பண்ணி வச்ச கல்யாணத்தை உதாசீனப்படுத்திட்டு அவ வேற ஒருத்தன் கூட ஓடி போக அலையிறான்னு சொல்லுவேன். அப்ப என்ன பண்ணுவ? இதெல்லாம் அசிங்கம்மா. அவன் என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்றான். அவன் கூட வாழணும்னு சொல்றீங்க. நீங்க என்ன பெத்தீங்களா இல்ல எங்கேயாவது இருந்து தூக்கிட்டு வந்தீங்களா? இங்க பாரு, நான் பெத்ததுனாலதான் இம்பட்டு நேரம் ஒன்ன பேச விட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அடியே, என் பேச்சை இப்பவும் நீ கேட்கறதா இருந்தா சொத்துல உனக்கும் ஒரு பங்கு தரேன், இல்ல எதுவும் கிடைக்காது. இங்க எப்படி அந்த ருக்கு பேர்ல பத்திரம் எழுதுறீங்கன்னு நான் பாக்குறேன். அந்த ருக்குக்கு சொத்துல ஒரு பங்கு கூட கிடைக்க விடாம பண்றேனா இல்லையான்னு பாருங்க. ஏய், நாளைக்கு காலையில பத்திரப்பதிவு ஆபீஸ்க்கு போறேன். சொத்துக்கான எல்லா டாக்குமெண்ட்லயும் கையெழுத்து போடுறோம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லா பேப்பரும் சப்மிட் பண்ணியாச்சு. நாளைக்கு ருக்கு பேர்ல சொத்து மாறுது. அப்புறம் எண்ணி ஒரு வாரத்துல ருக்குக்கும் ஜேம்ஸுக்கும் கல்யாணம் நடக்க போது அதே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து நின்னு வேடிக்கை பாரு. சாபம் உங்களை சும்மா விடாதுமா, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. அடி போடி, இவ வேற. நீங்க கிறிஸ்மஸ் தானே, வேலை நிறைய இருக்கு, முதல்ல நீ கிளம்பு. இப்ப நான் வரேன். ஆனா வக்கீல் கிட்ட பேசிட்டு அப்புறமா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நான் யோசிச்சு உங்களுக்கு பதில் சொல்றேன். வரேன். பரவாயில்லையே, அந்த ஜான் பையன் இவகிட்ட கதர்னு கதறி இருக்கான். அப்ப இவ சொல்றது உண்மைதான். அப்போ சொத்துல பங்கு கிடைக்காதுன்னு பதறி இருக்கான். ரொம்ப வசதியா போச்சு. அப்ப ருக்கு சரியான வழியில தான் போறா. நாளைக்கு காலையில முதல்ல டாக்குமெண்ட் எல்லாம் அவ பேர்ல மாத்துறேன். அப்புறம் எல்லாரும் அவகிட்ட போய் பிச்சை கேளுங்க. அவ கண்டிப்பா போட மாட்டா, துரத்தி அடிப்பா. என்ன சார் பக்கத்துல பொண்டாட்டி இருந்தாலும் அவளை பார்க்காம அப்படி எதையோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னங்க? ஐயோ மகா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த காமெடியை கேட்டுனா நீயும் சிரிப்ப. உலகத்தை நினைச்சே சிரிச்சேன். என்னங்க சொன்னா நானும் சிரிப்பேன்ல, நீங்க மட்டும் தனியா சிரிச்சா எப்படி? இல்ல மகா, ஜாக்குலின போய் அம்மா கிட்ட சண்டை போட சொன்னல, அவதான் இப்ப போன்ல பேசிட்டு இருந்தா. அம்மா உனக்கு ஜல்லி காசு கூட போட மாட்டேன் அப்படி இப்படின்னு அந்த ஜான் பைய சொல்லிதான் வந்தியா? அவன் அப்படித்தான் பிச்சை எடுக்கணும், என்னெல்லாம் இன்னும் அனுபவிக்க போறான்னு பாரு. ருக்கு பேர்ல நாளைக்கே சொத்தை மாத்திரனா இல்லையான்னு பாரு. எல்லாரும் ருக்கு கிட்ட நின்னு பிச்சை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோடா சாமி, இந்த டிராமாக்கு நான் வரல. நீங்க எல்லாரும் அத்தைய நல்லா வச்சு செய்ய போறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா ஒரு விதத்துல அவங்க பாவங்க, ருக்குவை போய் இப்படி நம்புறாங்களே. பாவி, உன்னை வீட்டுக்குள்ள வச்சு எங்க ஆசையிலே மண்ணை போட்டுருவோம் போல இருக்கு. எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எங்களுக்கு குழி பறிச்சிடாத. எங்க அம்மாவை ருக்குவால மட்டும்தான் மாத்த முடியும். நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறது தானே என் ஆசையே. ஓ, வாய முடிக்கிட்டு பொறுமையா இரு. சரிதாங்க,
ஆனா ருக்கு சரியான டெரர் தெரியுமா? என்ன மாதிரிலாம் கிடையாது. வந்து பாருன்னு மல்லுக்கு நின்றுவா. அத்தை பாவங்க. அம்மா தாயே, உன் பாவம் புண்ணிய புராணத்தெல்லாம் இந்த வீட்டோட வச்சுக்கோ. வெளியே போனா எங்க அம்மா கிட்ட அன்னைக்கு மலுக்கு நினையே அப்படிதான் நிக்கணும். என்ன அடிச்சா மட்டும் உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. அத மாதிரி எனக்காக நீ மலுக்கு நிப்பியா மாட்டியா? அதெல்லாம் நிப்பேன். சரி, பால் எடுத்து குடிங்க, ஆறிட போகுது. எனக்கு பசியே இல்ல. அப்படியே சந்தோஷத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு மொத்த சுத்தம் ருக்கு பேர்ல மாறட்டும். அடுத்த வாரத்திலேயே கல்யாணம் வேற சொல்லியிருக்காங்க தெரியுமா? சூப்பருங்க. சீக்கிரம் ருக்குவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டுனா எங்க அம்மா அப்பா டென்ஷன் இல்லாம இருப்பாங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் டென்ஷன் இல்லாம தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு தானே டென்ஷன் ஏறும். உங்களுக்கு ஏன் ஏறுது? உன்னை கூட்டிட்டு ஹனிமூன் எங்கேயும் போலியே, அவன் மட்டும் கிளம்பிட்டானா அப்புறம் நீ சண்டைக்கு வருவல்ல? ஆமா, வர்றாங்க. போங்க, எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி, பால் எடுத்து குடிங்க. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன், தூங்குவோம். இன்னைக்கு தூக்கமே வராது போல இருக்கே. அடிப்பாவி, என் தங்கச்சிட்ட லேசா கோடு போட்டா போதும், அவ்வளவுதான், அவ ரோடே போட்டுருவா. ஏங்க, கூடிய சீக்கிரம் டேவிட் அண்ணாக்கும் ஜாக்குலினுக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். அதுதான் என் ஆசை. ஆமா மகா, கூடிய சீக்கிரம் அதை நடத்துவோம். அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா ஒரே குடும்பமா நிம்மதியா இருக்க முடியும். சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீ மட்டும் என்ன பண்ண போறியா? வா தூங்குவோம். சரிங்க. என்னங்க, இட்லி எவ்வளவு வச்சிருக்கேன், நீங்க அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்க? ஆமா மகா, தம்பி இப்பதான் போன் பண்ணான். ருக்கு பேர்ல சுத்த மாத்தும் போது எல்லாரும் கையெழுத்து போடணுமா. அதான் ரெடியா இரு, போற வழியில உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், பத்திர ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொன்னான். மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட வந்துடுறேன். இப்ப நான் கிளம்புறேமா. அது சரி. என்னங்க நீங்க, அப்ப கண்டிப்பா இன்னைக்கு ருக்கு பேர்ல பத்திரம் மாறிடுமா? ஆமா, ரிஜிஸ்டர் வேலை முடிஞ்சிச்சுன்னா மாறிடும். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இல்ல, கேட்டேன். அங்க உங்க அம்மாவை பாப்பீங்கல்ல, பேசுவீங்களா? நீயும் வரியா? ஏய் வாரியா? வரேன்னு சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வேண்டாம், நான் என்னத்துக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அங்க உங்க அம்மாவை பாக்குறதா இருந்தா, ஐயோ அது வேண்டாம் சாமி, எனக்கு சரிப்படாது. எனக்கு இத பத்திலாம் டீடைல் தெரியல மகா. ஒருவேளை நீயும் கையெழுத்து போட வேண்டியதா இருந்தா கண்டிப்பா உன்னையும் கூட்டிட்டு தான் போகணும். முதல்ல நான் போய் பாக்குறேன். அங்க எங்க அம்மா வர்றதுனாலதான் நான் உன்னை கூப்பிடல. போயிட்டு அப்புறமா கால் பண்றேன். அப்படி உன்னை கூப்பிடுறதா இருந்தா நீ கிளம்பி இரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நான் என்னங்க கையெழுத்து போட வேண்டியது இருக்கும்? எனக்கும் இந்த சொத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல, அது உங்க அப்பாவோட சொத்து. நீங்களா கையெழுத்து போடணும். சரி, நான் எதுக்கு கையெழுத்து போடணும்? ஏய், நீ என் பொண்டாடி தானே, அப்ப இதுல உனக்கும் பங்கு இருக்குல்ல. எனக்கு இந்த சொத்து ஆசையெல்லாம் கிடையாது. அப்படி என்ன கையெழுத்து போட சொன்னா சொல்லுங்க, நான் வந்து போட்டு கொடுத்துறேன். எனக்கு எதுவும் தேவையில்லை சாமி. எனக்கு நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்தா எனக்கு போதும். அது ஒண்டி குடுத்தனத்துல இருந்தாலும் சரி, பெரிய வீட்டுல இருந்தாலும் சரி, எந்த வீட்டுல இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். எனக்கு எப்பவுமே பணம் நகை மேலாம் ஆசை வந்ததே கிடையாது. ஏ அதுக்குன்னு இப்படி ஒரே அடியா ஏமாளி கோமாளியா இருக்காத. என்ன ஏமாளி கோமாளியா இருக்கிறாங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்களா சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு என் புருஷன் சம்பாத்தியம் போதும். அது சரி. என்ன அது சரி? மகா, எப்பவுமே நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. உன் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ ரொம்ப நல்லா இருக்கணும் மகா. எப்பவுமே நீ சந்தோஷமா இருந்தாதான் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இப்ப மட்டும் என் சந்தோஷத்துக்கு அப்படி என்ன குறைச்சலாம்? நல்லா தானே இருக்கேன். எனக்கு என்னங்க, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்சலு? நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். நீங்க சும்மா தேவையில்லாம எதையாவது யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, திடீர்னு அப்படி ஒரு யோசனை. என்ன செய்யறது? எங்க அம்மா மட்டும் கொஞ்சம் நார்மலா இருந்தாங்கன்னா நாம எப்பவுமே சந்தோஷமா தான் இருந்திருப்போம். ஆனா எங்க அம்மா தான் ஆடு புலியாட்டம் ஆடிக்கிட்டே இருக்குதே. என்ன செய்ய? உன்னை கண்டாலே அதுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் நடந்தா என்ன, தன் மகனும் மருமகளும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இந்நேரம் நாம சுமூகமா நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா எப்போவோ ஆரம்பிச்சிருப்போம். இந்நேரம் நமக்கு குழந்தையே பிறந்திருக்கும். அதுக்கு என்னங்க செய்யறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் நம்மளே மாதிரி இருப்பாங்களா? அது எப்படி முடியும்? அவங்க மனநிலையில இருந்து நாம யோசிச்சு பார்க்கணும். அவங்களால அப்படி எப்படி என்ன உடனே ஏத்துக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான் மகா. ஆனா உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு எங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இனி ருக்கு கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி முழிக்க போறாங்கன்னு பாருங்க. ஏங்க, அவளும் ஏன் தங்கச்சி தான். ஏன் தங்கச்சியை பத்தி என்கிட்டயே டெரர் மாதிரி பேசுவீங்களா?
அடியே உன் தங்கச்சி எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், அவ உங்க அம்மாவை மாதிரி, நீ உங்க அப்பா மாதிரி இருப்பியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நீங்க வேற சும்மா இருங்க. எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அவ நல்லவங்களுக்கு நல்லவா, பொல்லாதவங்களுக்கு பொல்லாதவா. அப்படிதான் இருக்கணும். பின்ன உன மாதிரியா சினிங்கிட்டு இருப்பாங்க. நான் இப்ப என்னத்த சினிங்கிட்டேன்? சரியான ஆளுதாங்க நீங்க. சரி, நேரத்துக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க, சரியா? நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோர் குழம்பும் அவியலும் செஞ்சு வைக்கிறேன், சரியா? அதனடி மோர் குழம்பும் அவியலும். மோர் குழம்பு சரி, மோர் குழம்புக்கு அவியல் செட் ஆகுமா? அதெல்லாம் செட் ஆகும், அது காய் தானே. மோர் குழம்பு உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. அவியல் எல்லா காயும் சேர்ந்துருக்கலாம், நல்லா தான் இருக்கும். நீங்கள் எல்லா காயும் சேர்த்து சாப்பிட்டாதான் ஹெல்த்தியாக இருப்பீங்க. இப்போ நான்வெஜ் வேற விட்டுட்டீங்க, அதனால உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கணும்ல. ஏய், நீ மாசமா இருக்கியா நான் மாசமா இருக்கனா? நம்ம 2 பேரும் தான். சும்மா இருங்க, எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. காமெடி பண்றாராம், பெரிய காமெடி. ஏங்க, மாசமா இருக்கிற நானும் எல்லாம் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன். ஆனால் நான் எப்பவுமே வெஜிடேரியன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு டக்குன்னு எனக்காக விட்டுட்டீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய மினரல்ஸ் கிடைக்கணும்ல, அதனால தான் நிறைய விட்டமின்ஸ்லாம் கிடைக்கணும்ல. அதான் டெய்லி கீரை, அப்புறம் அப்பப்பா அவியல் எல்லாம் செஞ்சு தரேன். ஒழுங்கா காய்கறியை நல்லா சாப்பிடுங்க. முட்டையாவது வாங்கிட்டு வரலாம்ல, நீங்கள் மட்டும் சாப்பிட வேண்டியதானே? போதும் பாட்டியம்மா, நான் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு நான்வெஜ் எப்ப விட்டனோ அப்பவே முட்டையெல்லாம் விட்டுட்டேன். என் பொண்டாட்டிக்கு எது பிடிக்குமோ எனக்கு அதுதான் பிடிக்கும். நீ மோர் குழம்பும் அவியலும் செய்யி, நான் வந்து சாப்பிடுறேன். சரிங்க, அப்ப கிளம்புங்க, நேரம் ஆயிரும். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு போம். அதான் என் தம்பி வாரனால வந்தா ஆறு நடிப்பான். இதுக்குள்ளேயும் நீங்க சாப்பிடலாம்ல. ஒருங்க, அப்ப இட்லி எடுத்துட்டு வரேன். நான் போய் எடுத்துக்கிறேன், நீ கம்முன்னு உட்காரு, உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், இட்லி அவிய வச்சிருக்கேன், பாத்திரத்துல இருந்து எடுக்கணும். கையில சுடுதண்ணி பற்ற போகுது. ஐயே, ரொம்ப ஓவர் தான். நீ உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். பார்த்து தான் எடுப்பேன், போதுமா? சரிங்க.